பெரியார் குறித்து பலரும் பலவாறு பேசி வந்த நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோ பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. குறிப்பாக பெரியார் குறித்து இதுவரை பாடப்புத்தகங்கள் தொடங்கி ஊடகங்களில் கேட்ட செய்தி அனைத்துமே தவறானதா என்ற கேள்வியை இப்போது இந்த வீடியோவை பார்த்த பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதோ அந்த வைரல் வீடியோ. சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்துட்டு வந்துடுறது. அவர்தான் இந்த நாட்டுல எல்லாம் செஞ்சாரு. ஆனா உள்ளபடி செஞ்சாரா? நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன். இந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் நடந்தது. அதுதான் அவருடைய கடைசி கூட்டம். அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது. அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன், பார்ப்பனர்களுடைய தேவடியா மக்களாக விட்டு சொல்லுகிறேன். திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும். அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன். இவ்வளவு அயோக்கியத்தனமா? உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல், ஆராய்ச்சி நூல் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள், இழிவுபடுத்துகிற போது, கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள். இது என்ன? இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால், இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால், இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம்? சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள், தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள். எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்துட்டு வந்துடுறது. அவர்தான் இந்த நாட்டுல எல்லாம் செஞ்சாரு. ஆனா உள்ளபடி செஞ்சாரா? நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்தேன். இந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் நடந்தது. அதுதான் அவருடைய கடைசி கூட்டம். அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது. அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை, திறனாய்வு செய்வதில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, எனக்கு என்ன வருத்தம் என்றால், நான் தமிழர்களை தேவடியா மக்களாக விட்டு செல்லுகிறேன், பார்ப்பனர்களுடைய தேவடியா மக்களாக விட்டு சொல்லுகிறேன். திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் தேவடியா மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும். அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழன், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடன். இவ்வளவு அயோக்கியத்தனமா? உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் ராமசாமி நாயக்கருடைய அந்த நூல், ஆராய்ச்சி நூல் அனைத்தையும், அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள், தொகுக்கப்பட்ட நூல்களை எல்லாம் படித்து பார்த்தீர்கள் என்றால், உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடர்கள், இழிவுபடுத்துகிற போது, கொச்சைப்படுத்துகிற போது தமிழர்கள். இது என்ன? இதை கூட தமிழன் புரியவில்லை என்றால், இதை கூட தமிழ் அறிஞர்கள் என்பவர்கள் புரியவில்லை என்றால், இந்த தமிழகத்தை நாம எங்க கொண்டு போய் நிறுத்துகிறோம்? இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.